நம்முடைய முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு செம்மலை அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உங்களோடு ஆரம்பத்திலிருந்து பயணித்தவர், எம்ஜிஆரோடும் பயணித்தவர் திரு செங்கோட்டையனுடைய கட்சி பதவிகள் பறிக்க அதிமுகவுல இது ஒரு போல்டான நடவடிக்கை அப்படின்னு பாக்கணுமா, ஆனா ஒற்றுமை குரல் கொடுக்கறவங்க வெளியேற்றுறாங்கன்னு பாக்கணுமா? உங்களுடைய பார்வை. இல்ல, இது ஒற்றுமை குரல்னு எடுத்துக்க முடியாது. அதாவது நேற்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எது ஒன்றும் புதிய கருத்துக்கள் அல்ல. ஏற்கனவே பொதுக்குழுவால் முடிவு செய்யப்பட்ட பொருள் குறித்து தான் நேற்றைக்கும் அவர் பேசியிருக்கிறார். புது கருத்துக்களை எதுவும் அவர் பேசவில்லை. எனவே அப்படி அவர் பேசியது, பொதுவெளியில் பேசியது எங்களை போன்ற தொண்டர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் பொதுவெளியில் இது போன்ற கருத்துக்களை பேசியிருக்க கூடாது. அதைவிட முக்கியமான பிரச்சனை, தலைமைக்கே 10 நாள் கெடு விதிக்கிறார் என்று சொன்னால் அதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவருடைய நடவடிக்கைக்கு இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கை உள்ளபடியே ஏற்புடையதுதான். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரையில் எதை எப்படி கையாள வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். கட்சியிலும் ஆட்சியிலும் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொண்டு அதிலே அவர் வெற்றி கண்டவர். எனவே இந்த விஷயத்தில் அவரது முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அவருக்கு பின்னாலே நிச்சயமாக நாங்கள் உறுதியாக இருப்போம். செங்கோட்டையனை அடுத்து இன்னும் சிலரும் ஒற்றுமைக்கான குரலை அதிமுக இருந்து வெளிப்படுத்தலாம். முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் சந்திச்சாங்க, மற்றவர்களும் இருக்காங்க அப்படின்ற பார்வையும் சொல்லப்படுது. அவங்க ஒற்றுமைக்கான குரல் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இல்லையே, அந்த 6 பேர் ஒருவேளை அப்படி நீங்க சொல்லுவதை போல ஒற்றுமைக்காக குரல் கொடுத்திருந்தால் அந்த 5 பேரும், இவரை தவிர 5 பேரும் அமைதியாகத்தானே இருக்கிறார்கள். எனவே அவர் தலைமையுடைய முடிவை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாகத்தானே அர்த்தம். எனவே அதிலே அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே இதுவரை அமைதியாக இருப்பவர்கள் இனிமேலும் அது போன்ற பிரச்சனையை அவர்கள் நிச்சயமாக எழுப்ப மாட்டார்கள். காரணம், தேர்தல் நெருங்கி வருகிறது. இன்றைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் தேர்தல் பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என்னுடைய பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் என்ற நிலையிலே வெற்றி பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இது போன்ற நிலையிலே எந்த நிர்வாகியானாலும் சரி, எந்த தொண்டராக இருந்தாலும் சரி, குறுக்கு சால் ஓட்டுவது கட்சிக்கு நல்லதல்ல, கட்சி நன்மைக்கும் இது உகந்ததல்ல என்பது என்னுடைய கருத்து. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.